ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 3:5 சொல்லியிருக்கிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை அவர் செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அவர் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் போது கர்த்தர் அற்புதங்களை அவர் செய்வார். அப்போ எந்த காரியங்களெல்லாம் நம்ம பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். எந்த காரியங்களெல்லாம் நம்ம பரிசுத்தமாக வேண்டும். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக வேண்டியதான காரியங்கள். வேத புத்தகத்தில் முதலாவதாக பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இந்த 1, 2 இந்த அதிகாரங்கள் தொடர்ந்து நம்ம பரிசுத்த வேத புத்தகத்தை ஒட்டுமொத்தமாய் 66 புஸ்தகங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது பரிசுத்தமாக வேண்டியதான காரியங்கள் எவைகளிலே நம்ம பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதை பார்த்தால், முதலாவதாக நம்முடைய மனநிலை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகளிலே நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். அதாவது யோசனை என்பது நம்முடைய மனதிலே இருந்து உதிப்பது தான் யோசனை. ஆகவே இந்த 7ஆம் நாளை ஒரு பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லும்போது ஆண்டவர் இந்த 1ஆம் அதிகாரத்தில் அற்புதங்களை செய்கிறார். தேவன் செய்த அற்புதங்கள் வானத்தையும் பூமியையும் சர்வ சிருஷ்டிப்பையும் அவர் ஏற்படுத்துகிறார். அப்போ அந்த விதமாக அவர் பெரிய அற்புதமாகத்தான் இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்தார். இப்போ உலகத்தை சிருஷ்டித்ததான தேவன் அந்த சிருஷ்டிப்பை அவர் செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவராயிருந்தார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்போ சிருஷ்டிப்புக்கு அற்புதங்கள் நடைபெறுவதற்கு தேவையான தகுதி என்று சொல்லும்போது இந்த 2 அதிகாரங்களிலேயும் நம்ம கவனித்தால் 3 விஷயங்களை கவனிக்க முடியும். ஒன்று என்னவென்றால், தேவன் சிருஷ்டிக்கும் முன்பாக அதை யோசித்து தான் செய்தார். அது எண்ணத்திலிருந்து வந்த ஒரு காரியம். நீங்கள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறீர்கள். ஆனால் அதன் முன்பு அவர் பூமியை சிருஷ்டிக்கிறதை குறித்து, பூமி யாருக்காக சிருஷ்டிக்கப்பட வேண்டும், எப்படியெல்லாம் அப்படிங்கிறத குறித்ததான எண்ணம், சிந்தனை அவருக்குள்ளே இருந்தது. ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்றால் செய்யும் முன்பதாக நாம் என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம். அது புத்தியில் என்ன செய்கிறது? தோன்றுகிறது. இப்போ புத்தியில் வராமல் நாம் ஒரு செயலை என்ன செய்ய முடியாது, செய்ய மாட்டோம் என்றால் நாம் அதை செய்வது என்பது முடியாத காரியம், செய்கிறது இல்லை. ஆகவே நாம் முதலாவது சரி செய்ய வேண்டியது எந்த பகுதி என்றால், நம்முடைய மனதை என்ன செய்ய வேண்டும்? நம்ம சரி செய்ய வேண்டும். மனம் தூய்மையாக இருந்தால் நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் அற்புதங்கள் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எங்கள் இந்த மனம், சிந்தை அப்படிங்கிறதான இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை பார்க்கும் பொழுது, சிந்தை அப்படிங்கிறது என்னவென்றால், encompasses the mental process and the seat of consciousness அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. This word, the சிந்தை என்பது generally refers to the mind. அதாவது மனஸ், தமிழில் மைண்ட், அதை ஆங்கிலத்தில் மைண்டுன்னு சொல்கிறாங்க. இது தாட், இன்டலெக்ட்
மெமரி, ஞாபகத்தில் வைக்கிறோம். சிந்தையில் தான் எண்ணங்கள் வருகிறது. சிந்தையில் தான் என்னன்னு சொன்னால் நம்முடைய திறமைகள், சிந்தையில் தான் திறமைகள் வெளிப்படும். சிந்தையின் மூலமாக திறமைகள் வெளிப்படுகிறது. ஞாபகத்தில் வைக்கிறது, இதெல்லாமே சிந்தையோடு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. அதே போல் மனம் என்று சொல்கிற சமயத்தில் அதில் உணர்ச்சி, எமோஷன், உணர்ச்சி வசப்படுறோம்னா மனதின் ஒரு பகுதியாக தான் அது செயல்படுகிறது. எமோஷன் சொன்னால் என்ன? இப்போ யாராவது ஒருவருக்கு ஒரு காரியம், கேடான காரியம் சம்பவித்தால் உடனே நாம் என்ன உணர்ச்சி, துக்கமான ஒரு உணர்ச்சியிலே அழுது புலம்புகிறது எல்லாமே அந்த மனதிலிருந்து ஏற்படுகிற ஒரு காரியம். சந்தோஷமான நிகழ்ச்சியிலே உடனே என்ன செய்கிறோம்? உணர்ச்சி வசப்பட்டு கைத்தட்டி ஆரவாரிக்கிறோம். இதெல்லாம் உணர்ச்சி, மனதோடு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. மனம் சரியாக இருந்தால் தான் எல்லாமே சரியாக இருக்க முடியும். அதே போல் எண்ணம் அப்படின்ற சொல்கிற சமயத்தில், அதாவது நம்முடைய நினைவுகள், அதாவது தாட் அண்ட் ஐடியா, சிந்தையில் தான், அந்த எண்ணத்தில் தான் என்னன்னா யோசனைகள் பிறக்கிறது. நல்ல காரியத்தையும் யோசிக்க முடியும், நல்ல காரியத்தையும் எண்ணத்தில் கொண்டு வர முடியும். நல்ல காரியத்தையும் நம்ம எண்ணுகிறோம், கெட்ட காரியங்களையும் எண்ணுகிறோம். எண்ணத்தில் நல்லதும் வருகிறது, கெட்டதும் என்ன செய்கிறது? வருகிறது. அதே போல சிந்தை என்று சொல்லுகிற சமயத்தில் அதில் இன்னும் புத்தியோடு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. அப்போ புத்தி இல்லாமல் ஒரு மனிதன் அவன் யோசிக்க முடியாது. அவன் யோசிக்கும் பொழுது புத்தியோடு கூட அவன் அதை யோசித்து காரியங்களை செய்ய முடிகிறது. அப்போ இந்த விதத்தில் இந்த சிருஷ்டிப்பில் தேவன் மிக மிக முக்கியமான அவர் செயலாற்றுகிற வேளையில் அவர் புத்தியை கொண்டு யோசித்து காரியங்களை அவர் செய்கிறார். எப்போ இதை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அவர் மிக அருமையாக, அழகாக அதை யோசித்து செய்கிறத பார்க்குறோம். நம்முடைய தேவன் யோசனையில் பெரியவர். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இப்போ இங்கே இது எல்லாவற்றையும் அவர் படைத்து செய்யும்போது தாறுமாறாக செய்யலை. இப்போ வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் அது எங்கிருந்து வந்தது என்று சிலர் கேள்வி கேட்பாங்க. சூரியனை அதுக்கு பிறகு தானே படைத்தார். அப்படி இருக்கும்போது வெளிச்சம் வந்தது என்றால் எங்கிருந்து வெளிச்சம் வந்தது? இப்போ பைபிள் ரொம்ப ரொம்ப ராங், ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நாத்திகர்கள் இதை கேள்வி கேட்பார்கள். பதில் சொல்ல நமக்கு விழி பிதுங்கி நிற்போம். என்ன சொல்கிறனே தெரியாது. ஆமாம், சரிதானே, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இல்லாமல் எப்படி வெளிச்சம் வரும் அப்படி என்று சொல்லி விஞ்ஞானத்தில் இன்றைக்கு தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிற விஷயம், அறியப்பட்டிருக்கிற இன்னொரு விஷயம் விஞ்ஞானத்தில், அதாவது இந்த சூரிய சந்திரனுடைய வெளிச்சம் பூமிக்கு தான், பூமியிலே வெளிச்சத்தை தருவதற்காக தான் சூரியனையும் சந்திரனையும் இது எல்லாத்தையும் வச்சிருக்கார். நட்சத்திரங்கள், அந்த காஸ்மிக் லைட் என்று ஒன்று இருக்கிறது. காஸ்மிக் லைட் அது ஏற்கனவே என்னன்னா இந்த சூரிய சந்திரனுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒன்று காஸ்மிக் லைட். அப்போ இந்த வெளிச்சம் அப்படி உண்டாக கடவுது என்று சொல்லும்போது தேவன் இந்த பூமிக்கு வெளிச்சம் உண்டாகத்தக்கதாக அவர் கட்டளையிட்டதான காரியம். அந்த வெளிச்சத்தை தேவன் இந்த பூமியில தடைப்பட்டிருந்ததால் இந்த வெளிச்சத்தை கர்த்தர் என்ன செய்தார்னால் அது கொண்டு வரும்படியாக தேவன் செய்தார். வெளிச்சத்தை உண்டாக்குவதற்கு வல்லமை உள்ள ஒரு தெய்வம். அப்போ முதலாவது வெளிச்சத்தை ஆண்டவர் கொண்டு வந்த பிறகுதான் மீதி காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்கிறத பார்க்குறோம். அப்படி என்றால் ஆண்டவர் அவருடைய புத்தி, அவருடைய ஞானம்
அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் சரி. இந்த வானத்தையும் பூமியும் அவர் படைத்த எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய அந்த ஞானம், அவருடைய புத்தி விளங்குகிறது. ஆகவே நம்ம புத்தி சரியா இருந்ததுன்னா அற்புதம் நடக்கும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தினாலோ. நம்முடைய யோசனை சரியா இருந்ததுன்னு சொன்னா அற்புதங்கள் நடக்கும். ஆகவே அநேக சமயம் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது அற்புதம் என்று சொல்லுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறதான புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள், இந்த மனிதனுக்காக தேவன் ஏற்படுத்தின செய்த காரியங்கள். இப்போ இவைகளை ஆண்டவர் அவிதமாய் செய்வதற்கு கர்த்தர் அவர் மனதில் அதை யோசித்து மனிதனுக்காக அவர் செய்கிறார் என்று சொல்லுகிறதான சமயத்தில் நம்முடைய தேவன் அவர் இந்த சிருஷ்டிப்பின் மூலமாக அற்புதமான காரியங்களை மனிதனுக்காக செய்தவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருந்திருப்பார். மனுஷனுக்காக தான் இதெல்லாவற்றையும் படைத்தார். வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்தார். காய்கறிகளை, கனிகளை பாருங்கள், அவங்க மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் எது எதெல்லாம் தேவை என்பதை அவர் யோசிக்காமல் செய்திருப்பாரா? வெண்டைக்காயை நம்ம பார்க்குறோம், கத்திரிக்காயை பார்க்குறோம் இல்லையா, மிளகாயை பார்க்குறோம். கடையில் போய் இஸ்ரவேல் ஜனங்கள் வெங்காயம் இல்லைன்னு அழுதாங்களாம். வெங்காயம் இல்லைன்னா சமையல் பண்ணுற சகோதரிகளுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். வெங்காயம் விலை ஏறி போனால் இந்தியாவிலேயே அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறிடுது. ஆகவே வெங்காயம் உங்களுக்கு சமையலுக்கு வேணும் என்று அன்றைக்கே உலகம் உண்டாக்கும் பொழுதே அறிந்தவர் நம்முடைய தேவன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். இப்போ வெங்காயத்துடைய அவசியத்தையே அறிந்திருப்பார் என்றால், அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து ஆண்டவர் எவ்வளவு நுட்பமாக சிந்தித்து தானே செஞ்சிருப்பார் இல்லையா? இப்போ நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், அவ்விதமாக இந்த உலகத்தையெல்லாம் படைத்த தெய்வம் இது அற்புதமாய் படைத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் பாருங்க, எவ்வளவு அற்புதமா இருக்கு. பெரிய அற்புதம், பெரிய ஆச்சரியமான காரியம் சிருஷ்டிப்பை நம்ம பார்க்கிற சமயத்தில். அப்படி என்றால் இன்றைக்கு நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம எதுக்காக கவலைப்படணும்? வானத்தையும் பூமியும் படைப்பதற்கு வல்லமுள்ள தேவன் மனுஷனுக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து படைச்சு கொடுத்தாரே. நமக்கு என்னென்ன வேண்டும் என்பதெல்லாத்தையும் படைக்க வேண்டும் என்று விரும்பி எல்லாவற்றையும் அவர் படைத்தவர், மீண்டும் படைத்து பராமரித்து கொண்டிருக்கிற தெய்வம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? படைத்து அப்படி விட்டுவிடவில்லை. இன்றைக்கும் அவர்கள் பராமரிக்கிறவராக இருக்கிறார். அவர்கள் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்ற காலத்திலே மழை பெய்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து மிக அருமையாக அழகாக செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், உங்களை என்னை குறித்து அவர் கவலைப்படாமல் இருப்பாரோ? உங்களை குறித்து என்னை குறித்தும் அவர் கரிசனை இல்லாமல் இருப்பாரோ? மனிதனுக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்தார், படைத்தார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம 60-70 வருஷம் வாழப்போகிற நம்ம என்னென்னவோ யோசிக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், காட்டு புஷ்பங்களை நான் உடுத்துவிக்கிற தெய்வம். காட்டு புஷ்பங்களை எவ்வளவு அருமையாய் நான் உடுத்துவிக்கிறேன். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் என்ன செய்வதில்லை, அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, ஆனாலும் அவைகளையும் நான் என்ன செய்கிறேன், பிழைப்பூட்டுகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம போஷிப்பிக்கிற ஆண்டவர் என்ன நமக்கு வேணுமோ அது எல்லாவற்றையும் அறிந்து அவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தெய்வம் அவர் இன்றைக்கும் உங்களுடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நான் ஒன்றும் குறைவுபட்டு போகக்கூடாது, நம்ம எல்லாம் நிறைவுள்ளவளாக இருக்க வேண்டும், நமக்கு என்னது வேண்டியதென்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மையில் கரிசனை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் நம்மேல் அக்கறையுள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்தார் என்று சொல்லி 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது
அன்றைக்கும் படைத்து மனுஷனையும் படைத்தவர், மனுஷனுக்காக படைத்தவர், அப்புறம் மனுஷனையும் படைத்தவர். இன்றைக்கு வரையிலையும் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் கரிசனையும் அக்கறையும் உள்ளவராக இருக்கிறார் என்றால், விசேஷமாக அவரால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ரட்சிப்பை பெற்று அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறவர்கள், அவருடைய பிள்ளைகள் என்கிற நிலையில நம்ம இருக்கும்போது அவருடைய சொந்த பிள்ளைகளை அவர் மறப்பாரா? மறக்கவே மாட்டார். இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய ஜனத்தை அவர் மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நான் உங்களை என் கையில் என்ன செய்திருக்கிறேன்? வரைந்து வைத்திருக்கிறேன். உங்களுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய சிந்தையிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய சிந்தையிலே நம்ம இருக்கிறோம், நம்முடைய மனதில் இருக்கிறோம். ஆகவே எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? மறப்பதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க நினைத்து சந்தோஷப்படுறீங்க? அவர் மறக்காத தெய்வம். சில சமயத்தில் நம்முடைய நண்பர்கள் மறந்து விடுவாங்க, பிள்ளைங்க மறந்து விடுவார்கள், சில சமயத்தில் பெற்ற பிள்ளை கூட பெற்றோர் மறந்து விடுவார்கள். எத்தனை பேரை பார்க்குறீங்க? அவர்கள் ஒரு காலத்தில் நாம் நேசித்தவர்களாக இருக்கலாம், நமக்கு உதவி செய்தவர்களாக இருக்கலாம், நம்ம நன்மை பெற்றவங்களாக இருக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் கூட அநேகர் நம்மை மறந்து போனவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் மறந்து போனார்கள். சொந்தக்காரங்க எத்தனை பேர் மறந்து போனாங்க? இன்றைக்கு கூட அவங்க நம்மை கொடுத்தவர்கள் யோசிப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நம்முடைய தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். ஒருபோதும் மறக்கிறவர் அல்லவே அல்ல. கையில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீ என்னை மறக்காத தெய்வம். ஆமென். என்னை மறக்காத தெய்வம். என் சந்ததி என்ன செய்ய மாட்டீர்? மறக்கவே மாட்டீர். இந்த வசனத்தின்படியாக, வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நான் இந்த நாளில் உங்களுடைய மேல் வைக்கிற நம்பிக்கையை இல்லை, நான் உறுதியாய் நான் இருக்க நான் தீர்மானிக்கிறேன். நான் உறுதியாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீ மறக்காத தெய்வம். ஆனால் கவலையே பட மாட்டேன். நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்முடைய சிந்தையிலே ஆட்கொள்ளுவது என்னன்னா, இந்த கவலை அப்படின்னு ஒன்று தான். அது எப்பவுமே என்ன செய்யும்? நம்முடைய மனதுக்குள்ளால் அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? கவலை வராத ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு எதை பற்றியுமே, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கவலை கொஞ்சம் குறையும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கத்தை கேட்ட உடனே கொஞ்சம் கவலை குறையும். அப்புறம் மறுபடியும் திங்கக்கிழமை காலையில மறுபடியும் கவலை என்ன செஞ்சிடும்? வந்துடும். என்ன? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்கிறதான கவலை நம்முடைய அன்றாட தேவையை பற்றிய கவலை இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நாளை குறித்து என்ன செய்யாதிருங்கள்? கவலைப்படாதிருங்கள். நம்முடைய மனதில் வர்ற எண்ணமெல்லாம் நாளைக்கு எப்படி, அந்த கல்யாணம் பிள்ளைகள் எப்படி நடத்துறது, நான் வயசான காலத்தில் எப்படி, பெரிய கவலை என்னது? வயசான காலத்தில் நமக்கு காரியங்கள்லாம் எப்படி நடக்கும்? என் பையன் காப்பாற்றுவானா? என் பொண்ணு என்னை காப்பாற்றுவாளா? இல்லை நான் முதியோர் இல்லத்தில் தான் கடைசியில் போய் சேரணுமா? எப்படி இருக்கும்? அன்றைக்கு என்னுடைய வருமானம் எப்படி இருக்கும்? இப்படி பல காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? அப்படி யோசிக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் பைத்தியமே பிடிச்சிரும். அநேக ஆட்கள் வந்து அரை பைத்தியம் பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாத்தையும் யோசித்து யோசித்து அதை என்ன பண்ணுறது, இதை என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு யோசிக்கிற சமயத்தில் ஒரு அரை பைத்தியமாக புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அநேகருக்கு மனசில் ஒரு தெளிவில்லை. ஒரு தெளிவில்லை அப்படின்னா ஒரே குழப்பமாக இருக்குது. பாஸ்டர் ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன தீர்மானம் பண்ணுறது தெரியல, இதை குறித்து எப்படி தீர்மானிப்பது என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் மனதில் இருக்கிற குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு மன தெளிவு உள்ளவனாக நீ மாறணும். ஒரு மனம் உறுதி உள்ளதாக மாற வேண்டும். உன் மனம் அது நீ சரியாக
வைத்து கொள்ள வேண்டும். கவலை, பாரம் அதெல்லாம் மனசுக்குள்ளால நிறைய 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 என்ன நடக்கும் அப்படின்னா, நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எகிப்தியருக்கு உண்டு பண்ண வியாதி ஒன்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், உண்டு பண்ண மாட்டேன். இந்த வசனம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எகிப்தியர் உண்டு பண்ண வியாதி ஒன்றையுமே உண்டு பண்ண மாட்டேன்னு சொன்னாரே. அப்படி என்றால் எதற்கு நமக்கு வியாதி வருகிறது? விசுவாசிக்கு வியாதி வருதா இல்லையா? கேன்சர் வருதா இல்லையா? கேன்சர் விசுவாசிக்கும் வருது இல்லையா? ஊழியக்காரங்களுக்கும் வருது இல்லையா? ஹார்ட் அட்டாக் வருதா இல்லையா? வருதே. அப்புறம் அந்த வசனத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதனுடைய யோசனை என்ன சொல்றோம்? அதெல்லாம் சும்மா எழுதி வச்சிருக்காரு, அதெல்லாம் நடைமுறையில் அது இல்லை அப்படின்னு மனசு சொல்லுதில்லை. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்த வசனம் என்பது வசனம் உண்மைதான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ கவலைப்படாதேன்னாரு. நீ என்ன செய்யாதே? கவலைப்படாதே. கவலைப்படாதே என்று சொன்ன அந்த வார்த்தையை மட்டும், அதை ஒன்றே நம்ம கொஞ்சம் சிந்தையில வைத்து கவலைக்கு இடம் கொடுக்காம இருந்தோன்னு சொன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நமக்கு கேன்சர் வராது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதுகளுக்கு இந்த மன அழுத்தம் தான் காரணம். டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோமே, இந்த டிப்ரெஷனுக்கு இடம் கொடுக்காத ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? எப்படியாவது டிப்ரெஷன் வந்துடுது இல்லை? காலையில் முகம் நல்லா இருக்கு, சாயங்காலத்தில் முகம் வாடி போயிருக்கு. என்ன? மனசே சரியில்லை. மனசே சரியில்லைன்னா என்ன பண்ணுறது? மனசை சரி பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது எந்த இடம்? டாஸ்மாக்கு இல்லையா? இந்த சாராய கடைக்கு போகிற ஆட்கள் எதுக்காக போகிறான்? மனசு சரியில்லை, அதனால மனசு கொஞ்சம் சரிப்படுத்தமா போகிறான். இல்லை, மனசு சரிப்படுத்த கடைக்கு போகலை, அங்கே போகலை. அந்த மனசில் வர்றதான இந்த கவலையான எண்ணங்கள் இருக்கிறதல்லவா, சிலரால் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகள். சிலர் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க, சிலர் என்னன்னா என்கிட்ட பேசாம போயிட்டாங்க, என்னை விசாரிக்காம போயிட்டாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறது? மனதில் உட்கார்ந்து கொள்ளும். இப்போ இந்த விதமான காரியங்கள் எல்லாம் மனசில் இருக்கிற இந்த தீமைகளை, இந்த எல்லா விதமான எதிர்மறையான காரியங்கள், இந்த எல்லா குப்பைகள், இவளெல்லாம் நம்ம மனதை நிறைக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு இந்த மனசை சரிப்படுத்திட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் தானாகவே நடக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. வைத்தான் இயேசு என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். இயேசு வேற ஒன்றும் சொல்லலை. அவர் பிரசங்கம் பண்ண துவங்கும் பொழுதே அவர் திரும்ப திரும்ப அவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். மனம் திரும்புதல் சொன்னால் அர்த்தம் என்ன? நம்ம எல்லாரும் ஓடுகிறோம், எல்லாருமே ஓடுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் மனசும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அப்படி ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னா, எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படின்னு வீடு கட்டுவதற்காக ஓடுகிறோம். எப்படியாவது ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடணும் அப்படி என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எப்படியாவது பெரிய பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னே ஒரு லட்சியத்தை வைத்து மனுஷன் என்ன செய்கிறான்? ஓடிக்கொண்டு. இந்த லட்சியம் எங்கே இருக்கிறது? பூலோகத்தில் இருக்கிறது. இட் இஸ் ஆன் த எர்த். இந்த பூலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற லட்சியம். மனுஷனுக்கு பூலோகத்தில் உள்ள லட்சியங்கள், ஒன்று வீடு, இன்னொன்று காரு, இன்னொன்று என்ன, நம்ம வயசாகிற காலத்தில் கொஞ்சம் சேர்த்து வச்சிடணும், இல்லை 4 தலைமுறைக்கு என்ன செய்யணும்? சேர்த்து வச்சிடணும். இப்படி பல லட்சியங்கள், பல காரியங்களை லட்சியங்களாக வைத்து மனுஷன் பூமியிலே அவன் ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அப்படி ஓடுகிறதான இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர், நீ மனம் திரும்பு. அப்போ மனம் எப்படி திரும்பணும்? இப்போ இந்த மனம், இந்த லட்சியம் என்பது இந்த பூமிக்குரியவைகள் அல்ல. பூமிக்குரியவைகள் இவைகளிலே, இவைகள் எல்லாமே
நமக்கு தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நம்முடைய லட்சியம், நம்ம உழைக்கணும். நம்ம என்ன நமக்கு வாய்க்கிறதோ ஜெபம் பண்ணி கர்த்தர் நமக்கு செய்ய சொல்கிற காரியங்களை நம்ம செய்யணும். அது வேற. சும்மா இருக்கணும்னு சொல்லல, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். ஆனால் நம்முடைய பிரதானமான லட்சியம் அது பரலோகமாக இருக்கிறது. பரலோகமாக இருக்கிறது. ஆகவே தான் வேதத்தில் படிக்கும் பொழுது கொலோசியர் நினைக்கிறேன், நீங்க பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. நம்ம மேலானவைகளை நாட வேண்டாம். நம்முடைய லட்சியம் பூமிக்குரியவைகளிலேயே இருந்து கொண்டிருக்காதபடிக்கு நம்முடைய பிரதானமான லட்சியம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நம்ம ஏறெடுத்து பார்க்க வேண்டும். நம்ம பரலோகத்துக்கு போனோம். அதுதான் நம்முடைய பிரதானமான லட்சியமா இருக்கணும். எத்தனை பேர் நீங்க இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிரதானமான லட்சியம் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் போய் பங்கடையணும்ட்டு எத்தனை பேர் தினந்தோறும் அதுக்காக ஜெபம் பண்றீங்க? அதை மனசுல வச்சு வாஞ்சியோடு உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள். எத்தனை விசுவாசிகள் இயேசுவின் வருகையை பற்றி யோசிக்கிறாங்க? அந்த யோசனையே இல்லை. புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் அப்படி என்று வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படும். அந்த மாதிரி உலகத்தில் மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஜீவிக்கிறார்கள். தங்களுடைய அந்த பரலோகத்தை, தங்களுக்கு ஒரு பரலோகம் என்று ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் பூமிக்குரியவைகள், இவைகளெல்லாம் அழிந்து போகும். ஆனால் அழியாத ஒரு நித்தியமான ஒரு வீடு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம அடையணும் அப்படிங்கிற எத்தனை பேர் நம்ம விரும்புகிறோம்? யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து விதமாய் சீஷர்களை பார்த்து, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் நல்ல கவனிக்கணும். இவர்களுடைய கலக்கம் என்ன? ஏன் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார்? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து அவர்கள் கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு கலக்கம் வந்தது. இனி யார் நமக்கு சம்பளம் கொடுப்பாங்க? 12 பேருக்கு மாதந்தோறும் சம்பளம் கிடைச்சிட்டு இருந்தது இல்லையா? யூதாஸ் தான் அதுக்கு ட்ரெஷரராக இருந்தார், கேஷியர். அவர்கிட்ட போனால் அவர் மாதத்தோறும் நினச்சிடுவார், கொடுத்துருவார். இவங்களுக்கு வீட்டு செலவுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கஜானாலேருந்து எல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவன் சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிறார், நான் பிதாவிடத்துக்கு போகிறேன், நான் பிதாவிடத்துக்கு போகிறேன். விதமாக அவருக்கு மரணம் என்று சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் கவலைப்பட்டார்கள். இனி எப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழ போகிறோம்? எப்படி வாழ போகிறோம்? பாஸ்டா கொஞ்ச நாள் பாஸ்டா இருந்த பிற்பாடு திரும்ப எங்கே போகிறது? மூட்டத்துக்கு போக முடியுமா? இப்போ பேதுரு எல்லாம் முதல்ல மீன் பிடிச்ச எல்லாம் சரிதான்யா, இப்போ எல்லாம் மறந்து போச்சே, எல்லாமே மறந்து போச்சு. திருப்பி நம்ம எப்படி உலகத்தில் போகிறது? திருப்பி எப்படி போய் சம்பாதிக்கிறது? இவ்வளோ நாள் இப்படியெல்லாம் நம்ம டீசெண்டாக பாஸ்டர்னு பெயர் போட்டு நடந்துட்டோமே, இனிமே என்ன பண்ணுறது? அவங்களுக்குள்ள கவலை வந்துச்சு. ஆகவே அவர்கள் கவலைப்பட்டு கலங்கினார்கள். கவலைப்பட்டால் அப்போ கலக்கம் வரும், ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான திகைப்பு. ஆகவே தான் அந்த 14ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு இதை கலங்காதிருப்பதாக சொன்னது மட்டும் அல்ல, அப்புறம் சொன்னால் நீங்கள் திகையாதே கலங்காதே, நானும் தேவன் உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாலும் அல்லேலூயா. உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று அவளுக்கு அவர் சொன்னதை பார்க்கிறோம். திக்கற்றவளாய் கர்த்தர் நம்மை விடுகிற தெய்வம் அளவே அல்ல. ஆனால் அது நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னன்னா, கலங்காதிருப்பதாக பூமிக்குரிய காரியங்களில் இவைகளில் நீங்கள் சிந்தை வைக்க வேண்டாம். இதில் அல்ல உங்களுடைய மெயின் சிந்தை. இதை நீங்கள் அதாவது நம்ம ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்கள் நம்ம ஒழுங்காக ஜெபம் பண்ணி ஒழுங்காக ஆலயத்துக்கு வந்து வேத வசனங்களை நம்ம வாசித்து நம்ம கை கொண்டு நம்ம ஜீவிப்போம் என்றால் நம்ம கர்த்தர் வைத்த இடத்துல இருந்து
கர்த்தர் கொடுத்ததான வாய்ப்பை பயன்படுத்தி என்ன செய்யணுமோ அதை யோசித்து நம்ம சில வேலைகளை செய்கிறோன்னா, சிலர் ஒரு வேலை செய்கிறாங்க, சிலர் இன்னொரு வேலை செய்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்ததான அவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த அழைப்பு ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக, எல்லாரும் டிரைவராக இருக்க முடியாது, எல்லாரும் டாக்டராக இருக்க முடியாது, எல்லாரும் என்ஜினியராக இருக்க முடியாது. கர்த்தர் மனசுக்குள்ள ஒரு விருப்பத்தை வைக்கிறான். பைலட்டாக மாறணும்னு சில பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, பிறந்தவுடனே சொல்கிறாங்க. அவன் பைலட்டா ஆண்டவர் அவனை பிறக்கும் போதே அவனுக்குள்ள அந்த எண்ணத்தை வச்சிருக்காரு. உங்களுக்குள்ள ஒரு எண்ணம், இன்னும் நர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சில பிள்ளைங்க அவங்க சொல்லுவாங்க. என்ன மாற போகிறீங்க? நர்ஸாக நான் மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா, நர்ஸ் வேலையை சின்ன வயசு இருக்கும் பொழுதே அவங்க அப்படி இமிட்டேட் பண்ணுவாங்க. இல்லை டாக்டர் மாதிரி என்ன செய்வாங்க, டெலஸ்கோப் மாதிரி ஒன்று வச்சு அப்படியே விளையாட்டுக்கு செய்வாங்க. சிலர் டீச்சர் மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் மனசுக்குள்ளால அவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற எண்ணம். இறைங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். அது நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் இல்லவே இல்லை. நம்ம என்னவா மாறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோன்றுகிறது. அந்த நல்ல எண்ணத்தை நம்ம செயல்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பல காரியங்களை செய்கிறோம், முயற்சி செய்கிறோம், தவறு இல்லை. ஆனால் இது எல்லாவற்றிலையும் நமக்கு பிரச்சனைகள் வரும் என்றால் இவைகள் எல்லாவற்றையும் சரி பண்ணக்கூடிய ஒருவர் நம்முடைய ஆண்டவர். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவான். ஆகவே தான் எல்லாம் அவனால் முடியவில்லை என்று சொல்லும் பொழுது, அவனால் படிக்க முடியவில்லை, எண்ணம் வந்தது படிக்கணும், என்னவா மாறணும், ஆனால் படிக்க போனால் படிப்பு வரல, படிப்பில் பிரச்சனை, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எண்ணத்தில் தகராறு, குழப்பம். ஏன்னா படிக்க போன இடத்துல அங்கே ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்துட்டான், அந்த பெண்ணை பார்த்தான், இல்லைன்னு ஒரு பையனை பார்த்துட்டான். இப்போ என்ன எல்லாம் யாராக மாறி போச்சு, அந்த பொண்ணை பற்றியே நினைக்கிறான், காதலி இல்லை காதலன். அப்படி அந்த எண்ணம் வந்த ஒரு பாடு உட்கார்ந்தா இப்போ என்ன யோசிக்கிறான், A+, B+, C+, அப்படின்னு படிச்சுட்டு அப்புறம் உடனே காதலி ஞாபகம் வந்துடும். உடனே வச்சுட்டு காதலி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இதை மாதிரி எதை எடுத்தாலும் மேத்ஸ் எடுத்து படிக்கணும்னு சொன்னால் படிப்பு வரல, கணக்கு தப்பாக வருது. அதை மாதிரி ஹிஸ்ட்ரின்னு சொல்லி உட்காந்து படிக்க ஆரம்பித்தா அது மனசில் நிற்க மாட்டேங்குது. மனசில் ஏன்னா உள்ள நிரம்பி இருக்கு பாருங்க. யாரு எவ்வளோ ஒருத்தி உள்ள உட்கார்ந்துருக்கா, எவனோ ஒருத்தன் உள்ளால உட்கார்ந்துருக்கான். அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல எண்ணங்கள் நிறைவேறும்? அது நிறைவேறவே நிறைவேறாது, அது நடக்கவே நடக்காது. ஆகவே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வசனத்தின்படி உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உங்களுடைய மனதை சரிப்படுத்துங்கள், உங்களுடைய எண்ணங்களை நீங்க கட்டுப்படுத்துங்கள். அசுத்தமான காரியங்கள் மனதிலே வந்து அது நிரப்பாதபடிக்கு என்ன செய்ய வேணும், அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. எதெல்லாம் டெலீட் பண்ணணுமோ அதெல்லாம் டெலீட் பண்ணணும். இதெல்லாம் ஆகாது. என் படிப்பை கெடுக்கக்கூடியதான இந்த காதல் விஷயத்தில் நான் கவனம் செலுத்த மாட்டேன் அப்படின்னு பையன் இல்லை பொண்ணு நல்லா தீர்மானிச்சிட்டான்னா அவர் டாக்டர் ஆகணும்னு நினச்சது நிச்சயமும் நடக்கும். ரைசலான் டாக்டர் ஆகணும்னு நினச்சவன் டாக்டரும் ஆக முடியலை, என்ஜினியர் ஆக முடியலை. இப்போ ஒரு வேலையுமெல்லாம் திண்டாட்டத்தில் உட்கார்ந்துருக்கிற காரணம் என்ன? ஏதோ ஒரு இன்டராக்ஷன், ஏதோ ஒன்று மனதிலே வந்து அதை டைவர்ட் பண்ணிடுச்சு. அந்த லட்சியத்தை அது டைவர்ட் பண்ணதுனால ஊழியத்தில் சிறப்பாக செய்யணும்ட்டு இறங்கி வைராக்கியமாய் செய்யும் பொழுது ஏதோ இந்த மனதை என்ன செஞ்சிச்சு, இப்போ திசை திருப்பி விட்டது. ஆகவே தான் நீங்கள் அதிகாரம் 49 படிக்கும் பொழுது, 1ஆம் அதிகாரம் 49 படிக்கும் பொழுது ரூபனை பார்த்து சொல்லப்பட்ட தண்ணீரை போல் தளதளமெனவனை நீ என்ன செய்ய மாட்டாய், மேன்மை அடைய மாட்டாய். தண்ணீரை போல ஒரு உறுதியற்ற தன்மை மனதில் வந்து ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் என்று சொல்லி நம்ம தீர்மானித்து
அந்த காரியத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வேவரிங்காக இருக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு இப்படி செய்யலாம்னு நினைப்பான், அப்புறம் அப்படி செய்யலாம்னு நினைப்பான். எதுலேயும் ஒரு ஸ்திரமான ஒரு தன்மை இல்லாதபடிக்கு மனதில் அலசடிப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு நபர், அவன் தண்ணீரை தளதளம் பண்ணவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் வாழ்க்கையில நீ மேன்மை அடைய வேண்டும் என்றால் உன் மனதை என்ன செய்ய வேண்டும்? சரிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என் மனசை சரிப்படுத்தணும், என் மனசை நான் சரிப்படுத்தணும். அப்படின்னா என்ன? மனதுக்குள்ள எதெல்லாம் வரக்கூடாதோ அது ஒன்றும் வராதபடிக்கு நான் என்ன செய்யணும்? நான் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே நான் மனம் திரும்பணும். அப்படின்னா என்ன? உங்களுடைய பிரதானமான லட்சியம் அது பரலோகமாக இருக்கட்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான் சொன்னேன் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் உங்கள் இருதயம் என்ன செய்யாதிருப்பதாக அப்படின்னு சொன்னவன், நீ என்னத்தை புசிப்பீங்க என்னத்தை குடிப்பீங்கிறத பற்றி கவலைப்படுங்க, கலங்குறீங்க, கலங்காதிருங்கள், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நான் அவ எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளி செய்வேன். உங்களை நான் அழைத்த அழைப்பில் நீங்கள் நிலைத்திருங்கள். ஆமென். உங்களை அழைத்த அழைப்பில் நிலைத்திருங்கள். எங்கே நான் வைத்தேனோ அங்கே இருந்து உன் கடமையை நீ நிறைவேற்று. உன்னுடைய குடும்பத்தில் நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய். நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய். சோம்பலா இருக்காதே, உன்னை உற்சாகமாய் செயல்படு. நான் உனக்கு செய்ய வேண்டிய மீதி காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பவுமே நம்மளுடைய பாட்டை நம்ம செஞ்சிட்டோம்னா அவருடைய பாட்டை அவர் செய்வார். வேலைக்கு போகணுமா, வேலைக்கு போனோம். அதுக்கு பிறகு நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நம்ம செய்யணும், அது எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கு பிறகு அதோடு சேர்ந்து முக்கியமாய் பிரதானமாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே நம்முடைய டியூட்டி, நம்முடைய கடமைகள், காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்யணும். இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோம்பல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துடும். என்ன வேலை கிடைச்சாலும் அடிக்கடி லீவு போடுவாங்க. காலை எழும்பியாச்சு, இன்னைக்கு வேலைக்கு போகலை, ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னால் மனசு சொல்லும் போக வேண்டாம், இன்னைக்கு போக வேண்டாம், அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லும். வேலைக்கு போனோம், ஆனால் அதே வேளை மனசு சொல்லும் பரவாயில்ல நீ லீவ் போட்டுரு, நீ சொல்லு தாத்தா இறந்து போயிட்டாருன்னு என்ன செய்ய ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்லி அப்போ தாத்தா இறந்து போயிடுவார். ஆகவே ஈஸியாக சொல்லிடலாம் பார்த்தீங்களா, செத்து போன தாத்தா எத்தனை முறையும் சாகடிக்கலாமே. ஆனால் எதையோ ஒரு பொய்யை சொல்லி என்னென்ன நம்ம சோம்பலுக்கு இடம் கொடுத்து அப்படியே வீட்டுக்குள்ளால உட்கார்ந்துருந்தோம்னா எங்க அற்புதம் நடக்கும்? எப்படி உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார்? சொல்லுங்க. நான் என்ன செய்ய வேண்டும்? மேன்மை அடைய வேண்டும். ஆமென். அதுதான் அற்புதம், அதுதான் அற்புதம். வாலாகாமல் என்ன செய்வாய்? தலையாகணும். ஆகவே இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மேலே, அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே, இன்னும் கொஞ்சம் மேலே. போன தலைமுறையை விட இந்த தலைமுறையில என் தலைமுறை கொஞ்சம் உயர்வடைந்திருக்கிறது. அடுத்த தலைமுறை இன்னும் உயர்வடையணும். தலைமுறையாய் நம்மை உயர்த்துகிற தெய்வம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்முடைய உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன, நம்முடைய நாம மனசு வைக்கணும். சொல்லுங்க, நம்ம என்ன செய்யணும்? மனசு வைக்கணும். மனசு வைக்காம அது நடக்கவே, நம்ம மனசு வைக்காம அவர் எல்லாத்தையும் செய்வார் இல்லவே இல்லை. நம்ம கொஞ்சம் மனசு வைக்கணும். அதுதான் முடியலையே பாஸ்டர், மனசு வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அப்புறம் முடியல. நல்லா ஜெபிக்கணும்னு விரும்புறேன் ஆனா ஜெபிக்க முடியவில்லை. வேதத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா முடியவில்லை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் அப்படிதான். நம்முடைய மனசு நம்ம விடவே விடாது. ஆனாலும் அந்த மனசை சரிப்படுத்தணும்னா,
அந்த மனசை நம்ம பரிசுத்தப்படுத்தணும்னா, அந்த மனசை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தோம்னா, நாளைக்கு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மனசை நம்ம சரிப்படுத்தலைன்னா நமக்கு ஆண்டவர் நினைச்சா கூட, நம்ம ஆண்டவர் வல்லமையான வானம் பூமியெல்லாம் படைச்சவர் தான். ஆனால் நமக்கு ஒன்றும் ஏன் செய்ய முடியவில்லை, ஏன் நடக்கல, அற்புதம் நடக்கலைன்னா நம்ம மனசு நம்ம என்ன செய்யல, சரியா கண்ட்ரோலுக்குள்ள வைக்கல. நம்முடைய சிந்தையை நம்ம சரிப்படுத்தவில்லை. நம்முடைய சிந்தையிலே பரிசுத்தம் இல்லை. நம்முடைய சிந்தையிலே என்னன்னா சோம்பல், கவலை, சோர்வு, விரக்தி, கசப்பு, வைராக்கியம். வீட்டுக்குள்ள வந்த போது மனைவியை பார்த்து சிரிக்க முடியுதா? இல்லைல்ல. இவ மூஞ்ச பார்த்து எப்படி சிரிக்கிறது? ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு. அதை பார்க்கும் பொழுது முகம் என்னன்னா ஒரு கடுகடுப்பா இருக்கு, மூர்க்கமா இருக்கு. ஏன்னா மனைவியை குறித்த ஒரு தவறான எண்ணம். ஏதோ ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயம் மனதுக்குள்ள வைத்துக்கொண்டு காலமாகவே மனைவிட்ட பேசாம இருக்கிற கணவன்மார்கள் எத்தனை பேர் சந்தோஷமா பேசாம இருக்கிறோம்? காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஆனா இப்போ பேச்சுவார்த்தை சந்தோஷமா இல்லை. சிரிச்சு பேச முடியலையே, சிரிச்சு பேச முடியலையே. காரணம் என்ன? மனைவியை குறித்ததான ஒரு தவறான எண்ணம் மனசுக்குள்ள இருக்கு. இவ சரியில்லை, இவ சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு அங்கேயே வச்சுட்டோம். குடும்பத்தில் அற்புதம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. புருஷனை பற்றி எங்கேயோ ஒரு இடத்துல வந்த காரியம் இப்போ என்னன்னா, புருஷன் சரி வரல, இவன் எனக்கு ஒத்து வர மாட்டான், இவனோட வாழவும் முடியாது ஓடவும் முடியாங்கிற நிலைமையில சில ஆட்கள் ஒருன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ இதை மனசை தான் சரிப்படுத்தணும். பக்கத்தில் இருக்காங்களே, சுற்றி இருக்காங்க பாருங்க, இந்த மாமியாராக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரியா இருக்க, பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம். இது எல்லாம் ஆட்களையும் பார்க்குற சமயத்தில் என்ன சொல்றீங்க? எங்கேயாவது ஓடி போயிட்டா பரவாயில்ல, எங்கேயாவது ஓடி போனா பரவாயில்லன்னு சொல்லி தான் சரி எங்கேயும் போக முடியாது, எங்கே போறதுக்கு இந்த மாமாங்கத்துக்காவது போவோம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்து சோகமா உட்கார்ந்து இருக்கிற முகத்தை தான் நான் பார்க்கிறேன். நினைப்பெல்லாம் என்னன்னா, இவளோட மறுபடியும் போய் நீ சாயங்காலத்தில் போய் மறுபடியும் வீட்டில் போய் சேர்ந்து எப்படி வாழ்றதுன்னு தான் தெரியலையே. எப்படித்தான் நாளைக்கு ஆஃபீஸில் போனால் அவன் மூஞ்ச பார்க்கணுமே. அந்த ஆஃபீஸர் ஒருத்தன் வருவான், இந்த பக்கத்தில் ஒருத்தி வருவான், எங்கள் வேலை செய்கிறவ, இவ பண்ணுற அட்டகாசம் இருக்க, பேசுகிற பேச்சு இருக்க, என்னெல்லாம் அவ பண்ணுறா இப்படின்னு சொல்லி இதை நினச்சி 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 என்னன்னா உங்கள் உள்ளத்துக்குள்ள எத்தனை பேர் வேதனைப்பட்டு இருக்கீங்க. அதனால என்ன, எங்கேயும் ஓடி போயிடலாமா? அதுதான் மனசில் வரும். சில சமயத்தில் நான் யோசிப்பேன், ஒரு ஆளுமே இருக்கக்கூடாது, ஒரு ஆளுமே இல்லாத ஒரு இடத்துல போய் குடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி குடி இருக்கணும்னு நினைச்சா நடக்குமா? அது ஒரு ஆளும் இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம குடியிருந்தா, கடை இல்லை, ஜாமான் வாங்கி சாப்பிடணும்னா கடை வேணும் இல்லையா? அங்கே போன பாடம் தேடுவோம், ஐயையோ இன்னைக்கு ஏதாவது ஒன்று வாங்கணுமே, சாப்பிடணுமே. இங்கே சிட்டியில் இருந்தாச்சுன்னு சொன்னால் சமைக்காட்டா கூட காசு இருந்ததுன்னா எது ஸ்விக்கி அது இதுன்னு இருக்கு இல்லையா, ஃபோன் பண்ணால் வீட்டில் கொண்டு சாப்பாடு கொடுத்துட்றான். ஆனால் எங்கேயோ காட்டுக்குள்ளே இருந்தால் வந்து சேருமா? வராது. இப்படி காட்டுக்குள்ளே தனியாக போய் மாட்டிக்கிட்டோன்னா ஒரு அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறது எப்படி? அங்கே மயக்கம் போட்டு தூக்கிட்டு போகிறது எப்படி? நம்மால் முடியலைன்னு வரும்பொழுது தான் யோசிப்போம், நமக்கு 4 பேர் வேணும், 4 பேர் வேணும். நம்ம முடியறத விட தெம்பா பேசுவோம். மனைவியிட்ட வந்து என்ன அதிகாரமெல்லாம் பண்ணுவோம். ஆனால் முடியலைன்னு சொன்ன பிற்பாடு வெட்டிப்பாம்பா அடங்கிடுவான இந்த புருஷன், வெட்டிப்பாம்பா அடங்கி. இப்போ தான் தெரியும், என் மனைவி இருந்தாதான் எனக்கு
வாழ முடியும் அப்படிங்கிறது எப்போ மனசில் வரும் தெரியுமா? வயசாகி அவனால் ஒன்றும் செய்ய முடியலன்னு வரும் பொழுது அவன் யாரை சார்ந்து கொள்கிறான்? மனைவியை சார்ந்து கொள்கிறான். நீங்கள் பலவீனப்பட்டு போகும் பொழுதுதான் அப்போதான் புருஷனை கொஞ்சம் சார்ந்து கொள்ள வேண்டிய, இல்லைன்னு நம்ம பிள்ளைங்க வேணும், இல்லை நண்பர்கள் வேணும், உறவினர்கள் வேணும். ஆகவே நம்ம அதாவது குற்றம் காணின் சுற்றம் இல்லை, குற்றம் காணின் சுற்றம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றம் கண்டுபிடித்து கொண்டே நம்ம இருப்போம்னு சொன்னா நமக்கு சுத்திலும் ஆட்கள் ஒன்றும் கிடைக்கவே மாட்டாங்க. யாரும் கிடைக்க உதவிக்கு ஒரு நாள் கூட வரமாட்டேங்க. செத்து போனா கூட சாவில் வந்து பெட்டி தூக்க ஆள் வராது. சோத்திரம் தேடணும், யாரையாவது தேடணும். கடைசியில் பார்த்தா முனிசிபாலிட்டிக்காரங்க தான் தூக்கி போடுவாங்க. அந்த ஒரு நிலைமை வராதபடிக்கு நம்ம உள்ளம் வந்து குறை காண்கிற உள்ளமாய் நம்ம மனசுல ஒவ்வொருத்த குறித்தும் வந்து அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அப்படி சரியில்லை, இவங்க சரியில்லை, குற்றத்தையே மாத்திரம் பார்த்து கொண்டே நம்ம இருப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கவே நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வரவே வராது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேன்மை அடையவே முடியாது. வாழ்க்கையில நீங்க மேன்மை அடைய வேண்டும் என்றால் இந்த விதமான தவறான காரியங்களை நம்முடைய சிந்தையை எடுத்து போட்டு நம்முடைய சிந்தையை நம்ம சரிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சொன்ன பாருங்க, நம்ம யாரையும் சரிப்படுத்த முடியாது, யாரையுமே சரிப்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்றது? ரெண்டாவது ஒரு வழி நான் சொன்னேன், எங்கேயாவது ஓடி போயிடலாம், ஆட்களை இல்லாத இடத்து ஓடி போயிடலாம். அதுவும் சரியில்லைன்னு இப்போ பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கூட இருக்கிறவனையும் ஒருத்தரையும் சரி பண்ண முடியாது. ஆஃபீஸுக்கு போனால் அதுவும் பிரச்சனையா இருக்கு, அந்த ஆட்களை ஒன்றும் சரிப்படுத்த முடியலை, வீட்டில் இருக்கலையும் சரிப்படுத்த முடியவில்லை, காட்டுக்கும் போக முடியலை, அங்கே போனாலும் அது சரி வராது. அப்போ என்ன பண்றது? இருக்கிற இடத்துல இருங்க. இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வைத்த இடத்துல, கர்த்தர் நம்ம வைத்த இடத்துல வைத்து நம்முடைய மனதை தான் நம்ம சரிப்படுத்தணும். நம்முடைய சிந்தையைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? சரிப்படுத்த வேண்டும். கையில் வைத்து கேளுங்க, ஆண்டவரே என் மனசைத்தான் நான் சரிப்படுத்தணும், ஆண்டவரே என் மனசைத்தான் சரிப்படுத்தணும். அவன் இப்படி அப்படிங்கிற இந்த காரியங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. யாரோ பற்றி உங்களுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள இருக்கும் பார்த்தீங்களா? பேச ஆரம்பிச்சாலே டாபிக் உடனே வரும். நான் அப்படி அவங்ககிட்ட பேசினேன், ஆனால் அவன் இப்படி புரிஞ்சுக்கிட்டான், அதனால இப்படி ஆயிப்போச்சு இப்படின்னு கதையை ஆரம்பிச்சு என்ன செய்வோம்? திரும்ப 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 இந்த பிரச்சனைகளையே புலம்பிக் கொண்டே இருப்போம். ஆண்டவர் நீங்க ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமானா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஆமானை போல உள்ளவர்களாக இருந்தாலும் பிரச்சனை பண்ணா ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினால். தானியேலுக்கு எதிராக எவ்வளவு பேர் சூழ்ச்சி பண்ணார்கள், எழும்பினார்கள். ஆனால் தானியேலோ தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையை வைத்து ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இவன் ஒவ்வொருத்தையா போய் என்ன சுத்தி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இப்படியெல்லாம் பேசுறாங்களே, இப்படியெல்லாம் சதி பண்றாங்களே அப்படி என்று சொல்லி அதை குறித்து பேசிக்கொண்டு உலகத்தில் மற்றவங்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கவில்லை, புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். கர்த்தரை மகிமைப்படுத்தினால அங்க போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான் என்று கூட நான் நினைக்கவில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில கவனித்து பாருங்கள். தாவீது அவன் சத்துருக்கள் அவனை சூழ்ந்து வந்தபோது, அவன் கைவிடப்பட்ட சூழ்நிலையில 34ஆம் சங்கீதத்தை அவன் பாடும்போது என்ன பாடுகிறான்? எனக்கு சுற்றிலும் அந்த மாதிரி என்னை பகைத்தார்கள், இப்போ என் பிராணம் போக போகிறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எங்க போக போறேன்னு தெரியல, இப்படின்னா எழுதி வச்சிருக்கான் இல்லை. 34ஆம் சங்கீதத்தை அவன் எழுதும் போது அவனுடைய சூழ்நிலைகள் சரியா இல்லை. அவனுக்கு தலைக்கு மேல பிரச்சனை, ஆனாலும்
அவன் அங்கே 34ஆம் சங்கீதத்துல நீங்க வாசித்து பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்போம். எல்லாருமே ஒருத்தருமே என்ன நேசிக்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, சர்ச்சில் போனாலும் அந்த சிஸ்டர் பேச மாட்டேங்கிறாங்க, பாஸ்டரும் கண்டுக்கிறது இல்லை, இப்படின்னே புலம்பிக்கிட்டு மூலையில உட்கார்ந்து இருந்தோம்னா ஒரு அற்புதமும் நடக்காது. உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. என்ன செய்யணும்? ஒழுங்கா சர்ச்சில் வந்து யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, யார் பேசுறாங்களோ பேசலையோ, யார் உங்களுக்கு உதவி செய்யறாங்களோ செய்யலையோ, உங்களுக்கு உதவி செய்யும் ஒரு கண்மலை உண்டு. ஆண்டவர் சொல்ற, நான் மரித்தேனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் கையை உயர்த்தி நல்ல ஆண்டவரை ஆராதனை செய்யணும். சிலாக்கு கையை கட்டிட்டு அப்படியே சோகமா நிற்பாங்க. காரணம் என்ன? மனசு சரியில்லை. தாவீதை விட மோசமான பிரச்சனையில உங்களுக்கு யாருக்காவது நீங்க இருக்கிறீங்களா? தாவீது 34ஆம் சங்கீதம் எழுதும் போது அவன் எந்த சூழ்நிலையில போனான்ங்கிறது மேலே தலைப்புல நீங்க வாசிக்க முடியும். அவனுக்கு தங்குவதற்கு எங்கிறதான ஒரு இடம் இல்லை, அலைந்து கொண்டிருக்கிறான். அதே போல அவனுக்கு ஒரு தங்கி குடும்பத்தை கவனித்து நம்ம போல ஏதோ ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு அவன் சூழ்நிலையே இல்லை. அவன் உயிரை வேட்டையாடுவதற்காக சவுல் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறான். நாட்டை விட்டு ஓடிடலான்னு அந்த பக்கத்து நாட்டில் போட்டா அங்க என்ன செய்தான்? அவன் துரத்தி விடுறான். அவன் பைத்தியக்கார வேஷம் போட்டு கொண்டு அவன் ஜீவன் தப்ப ஓடுகிற வேளையில அவன் சொல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நம்ம பிரச்சனை என்னன்னா, மனசுல 1000 ஏறி போச்சு. அதனால நம்ம என்ன செய்யறோம்? எல்லாரையும் குறித்து நினைத்து கொண்டிருக்கிறோம். அவன் பேசிட்டான், அப்படி பேசிட்டான், அதை செஞ்சிட்டான், இதை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி இவைகளையே மனதில் வைத்து கொண்டு இருக்கிறோமே, ஜெபம் பண்ணாம இருக்கிறோம். உடனே கட் பண்றது என்னது? ப்ரேயர் வேண்டாம். குடும்ப ஜெபம் இல்லாமலே போய் படுத்துருவோம். இன்னைக்கு பரவாயில்ல, எல்லாம் அவங்க போய் படுத்து தூங்குங்க போங்க, பிள்ளைங்களையும் பார்த்து சொல்லிடுவோம். இன்னைக்கு ஜெபம் வேண்டான்னு சொல்லி ஜெபத்தை முதல்ல நிறுத்துவோம். ஒரு வாரம் பைபிளை தொடமாட்டோம். எவனோ ஒருத்தன் பேசாம போனாங்கிறதுக்காக, யாரோ ஒருத்தர் என்ன பார்த்து சிரிக்கலைங்கிறதுக்காக, இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு தீமை செஞ்சாங்கிறதுக்காக உடனே செய்வது என்ன? ஜெபத்தை நிறுத்துகிறோம், வேத வாசிப்பை நிறுத்துகிறோம். பிரச்சனை தீருமா? பிரச்சனை அதிகமாகும். ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும்னா என்ன செய்யணும்னா, அதன் மத்தியிலேயும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அதன் மத்தியிலேயும் நாம் ஜெபிக்கிற ஒரு மனநிலையை நாம் உடையவளாக இருப்போம் என்று சொன்னால், அந்த விதத்தில் நம்முடைய மனதை சிந்தையை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், கர்த்தர் நாளைக்கு உங்களுடைய எதிர்காலத்தில் அற்புதங்களை செய்வார். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவார். தற்கால நிலையில உங்க மனசு சரிப்படுத்துறது உங்க வேலை. எதிர்காலத்தில் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டியது அவருடைய வேலையா இருக்கிறது. அப்படினால நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரே நான் எல்லாம் அந்த குப்பையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன். ஊழியம் தானே நிறுத்த மாட்டேன், ஜெபிக்கிறத என்ன செய்ய மாட்டேன், நிறுத்த மாட்டேன் அப்படின்னு நம்ம ஓட வேண்டும். எங்கதான் பிரச்சனை வராது? 12 பேரை இயேசு தெரிந்து கொண்டார். He selected. அன்றைக்கு இருந்தவங்களை ஆண்டவர் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்தார். சரி, இந்த பேதுரு கொஞ்சம் நல்லா இருப்பான் போல இருக்கு, பார்த்தா பரவாயில்ல, நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் மேன், கடினமா உழைக்கிற மனுஷன், ஊழியத்தை அவனை எடுப்போன்னு அவனை எடுத்தாரு. அதே போல ஒவ்வொருத்தரையும் அந்த 12 பேரை தேர்ந்தெடுத்ததான ஆண்டவர் ஒரு சமயத்தில் சொல்லாரு, நீங்க இன்னும் ஆவி உள்ளவர் என்று அறியீர்களா என்று கடிந்து கொண்டார். பொறுத்து பார்த்தாரு. கடைசியில் ஆண்டவர் சரியான கோபம், உங்க ஆவி உங்க சிந்தையை சரிப்படுத்துங்க, உங்க மனோபாவத்தை சரிப்படுத்துங்கள். ஏன் சொன்னார்? நீங்கள் அந்த பகுதிகளில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு
காரியத்தை சொல்லியிருக்கு. அவங்களுக்குள்ளாலே எவன் பெரியவனாயிருப்பான்ங்கிற வாக்குவாதம் உண்டாயிற்று. எவன் பெரியவனாயிருப்பான் அப்படிங்கிற வாக்குவாதம் உண்டாயிற்று. நம்ம 4 பேர் சேர்ந்துட்டோம்னாலே 4 பேருக்குள்ள என்ன வந்துடும்? நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிறது என்ன செய்யும்? வரும் இல்லையா? 3 நாளா இங்க இருக்கிறார்கள், இனி இங்க வச்சிருக்கிறது சரியில்லை, அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படின்னு என்ன? ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனையும் தரிசனமும் உடையவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா இவர்களுக்கு அங்க உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கக்கூடிய மனநிலை இல்லை. ஆத்துமாக்களை குறித்த ஒரு தரிசனம் இல்லை. அதுக்காக தான் கர்த்தர் அவர்களை அழைத்தார். ஆண்டவர் அவர்கள் அழைத்ததற்காக, ஊழியத்துக்காக எப்ப முடிப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தானே தவிர எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க, எத்தனை ஒப்பு கொடுப்பாங்க, இந்த காரியம் ஜனங்களை குறித்து நான் பரிதபிக்கிறேன் இயேசு சொன்னாரு. இவங்களுக்குள்ளாலும் பரிதாபம் ஒன்றும் கிடையாது. வந்தோமா, முடிச்சோமா, போனோமா, இதுதான் அவங்களுக்குள்ள இந்த ஸ்பிரிட். ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் ஒரு மலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எலியாவோடு சம்பாஷிக்கிறார். எலியா அங்கே வர்றதாக சொல்லப்பட்டது. எலியாவோட பேசுறார் இவர், மோசே, எலியா. அப்போ பேதுரு சொல்லுகிறான், உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், அப்புறம் யாருக்கு ஒரு கூடாரம்? மோசைக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம், இங்கேயே என்ன செஞ்சிருவோம்? உட்காந்துக்கிடுவோம், கீழே போகக்கூடாது, இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா நல்லா இருக்கு. ஏன்னா எலியாவும் மோசேயும் கூட இருந்தா நல்லா இருக்கு, நீரு கூட நல்லா இருக்கு. ஆனா கீழே போனா எங்களுக்கு இந்த கம்ஃபர்ட் இல்லை, எங்களுக்கு எவ்வளவு சுகமா இல்லை. அப்படி என்று சொல்லி சுகமாய் கம்ஃபர்டபுளான லைஃப் விரும்பினவங்க தான் அவங்க. பாடுபடணும்னு அவங்க விரும்பவே இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும், மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்பட்டு மரிக்க வேண்டும் என்று சொல்லும்போது உமக்கு அறக்கூடாது, நீர் அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது, என்ன நீர் மனுஷன் அந்த மாதிரி சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறீரே, அந்த பேச்சை எங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டவன் தான் யார்? பேதுரு. இப்படிப்பட்ட மாம்சத்துக்குரிய எண்ணங்களையும் ஒரு இந்த உலகத்தின் காரியங்கள், இப்படியாவது நான் ஒரு மந்திரி ஆகிடணும், இயேசு கிறிஸ்து ராஜாவாகணும், நான் ஒரு மந்திரியா மாறணும், நான் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா மாறிடணும், நான் ஒரு யூனியன் மினிஸ்டரா மாறணும், இப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தானே. மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை யோசித்து கொண்டு இருந்தார்களே தவிர எதற்காக தேவன் அவர்களை அழைத்தார் என்கிற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளே இல்லவே இல்லை. உங்களுக்குள்ளேயும் சரி, எனக்குள்ளேயும் சரி, ஊழியக்காரங்களுக்குள்ளேயும் சரி, நம்ம கர்த்தர் எதற்காக அழைத்தார், தெரிந்து கொண்டார் என்கிற அதை நாம் மறந்தவர்களாக நாம் என்ன செய்கிறோம்? சிலலாம் அப்பத்துக்காகவே பின்பற்றினார்கள். அப்படிப்பட்ட இந்த உலக பிரகாரமான காரியத்துக்காகவே ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக நம்முடைய மனநிலை மாறிவிட்டது. ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ஜனங்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இல்லை. ஒரு ஆத்மா போய் சுவிசேஷம் சொல்லணும் இருக்கா? அந்த மனசு இருக்கா? ஒரு ஆத்மாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணுங்கிற மனசு இருக்கா? ஏன் பிரச்சனை? 1008 பிரச்சனை பாஸ்டர், நீங்க போங்க பாஸ்டர். அதை நினைக்கிறதே பெருசா இருக்கு. அதை நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட போய் எப்படி சுவிசேஷம் வராது. சுவிசேஷம் என்ன செய்ய மாட்டேங்குது? வர்றதில்லை. நமக்குள்ளால 1000 வச்சிருக்கோம் உள்ளுக்குள்ள, மனசுக்குள்ளால. அது இருந்ததுன்னா நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் எதையுமே செய்ய முடியாது. நம்முடைய சிந்தையை நம்ம சரிப்படுத்த வேண்டும். கையை வைத்து கேளு, ஆண்டவரே என் மனசை நான் சரிப்படுத்தணும், ஆண்டவரே என் மனசு அது சரியாக இருக்கும்னா தேட வேண்டியது அது தேடணும். தேட வேண்டியது என்ன? அதாவது மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? தேடுங்கள், மேலானவைகளையே தேடுங்கள். அப்படி நம்ம தேடணும்னு சொன்னா பூமிக்குரியவனை அல்ல, நம்முடைய சிந்தை முழுவதும் மேல் நோக்கி இருக்க வேண்டும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஒருத்தர் பாடினார், அதே மாதிரி அது எப்போ யாரோ சாகும்போது அங்க போய் பெட்டியை வச்சுட்டு பாடிக்கிட்டு இருக்காம நம்ம தினந்தோறும் பாடுறதுக்காக அந்த பாட்டு இயற்றப்பட்டது.
அந்த பாட்டை நம்ம இப்போ பாடுவோமா வீட்டில்? நம்ம ஜெப நேரத்தில் உட்காந்து பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு பாடினீங்கன்னா பக்கத்து வீட்டில் கிறிஸ்தவன் தான் வந்துடுவான், இந்த வீட்டில் ஏதாவது சாவு நடந்து போச்சு அப்படின்னு. அப்படிதானா? அந்த பாட்டு அப்படியே நம்ம வச்சுட்டோம். இல்லை, நம்ம உட்காந்து பரலோகமே என் சொந்தமே என்று காண்பீனோ என்று எத்தனை பேர் நீங்கள் பாடுறீங்க? அந்த நாட்களில் உள்ளதான ஊழியர்கள், விசுவாசிகள் பாடல்களை ஏற்றி இருக்கிறார்கள். அந்த மாதிரி அவங்க ஏற்றப்பட்ட பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரலோகத்தை வாஞ்சித்து ஏற்றப்பட்ட பாடல்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் பரலோகத்தை வாஞ்சித்து நீங்கள் பேசுகிறீங்க? பேசுகிறதெல்லாம் பரலோகத்தை பற்றி தான் பேச்சு, இயேசு பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசுவை பற்றி வாயில் வர்றதா? ஆண்டவர் இயேசுவை பற்றி நம்ம பேசணும், பரலோகத்தை பற்றி பேசணும். கை வைத்து ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே அப்படி என் சிந்தையை மாற்றுங்கப்பா, என் மனசு அப்படி மாறட்டும் ஆண்டவரே. என் மனசுல எல்லா குப்பையும் நான் வைத்துக்கொண்டு யார் யாரை பற்றியும் பேசி கொண்டிருக்கிறேன், எதையோ நான் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறேன், போலோகத்தின் காரியங்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வதற்கு போதுமான தேவன். வானத்தையும் பூமியும் 6 நாட்களை படைப்பதற்கு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிற உம்முடைய கரங்களிலே எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் நீர் அற்புதத்தை செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசத்தோட கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அதினதன் காலத்தில் ஏற்கனவே நீர் எல்லாவற்றையும் அதினதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறவர், எனக்கும் நேர்த்தியாய் நீர் செய்வே. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அதினதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்படி செய்கிற ஒரு தெய்வம் நமக்குள்ள இருக்கிறார். ஆகவே எனக்கு எல்லாம் நேர்த்தியாய் செய்வார், அவர் நேர்த்தியாய் செய்வார். சொல்லுங்க, எனக்கு நேர்த்தியாய் அவர் செய்வார். இந்த மனநிலையே ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு இருப்போம் என்றால் நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. நாளைக்கு அற்புதங்களை பார்ப்பீர்கள். சேஞ்ச் யுவர் மைண்ட், கெட் யுவர் மைண்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம். உங்களுடைய மனம் என்ன செய்யட்டும்? மறுரூபம் ஆகட்டும். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள். ஆனால் ஒரு வசனம், அந்த வசனத்தை இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அக்காவுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, நன்மையும் பிரியமான அவருடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் என்ன செய்யணும்? நான் புரிந்து கொண்டு அதன்படி நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ்வதற்கு என் மனதில் எப்போவுமே உங்களுடைய சித்தம் செய்யணும், உங்கள் பிரியத்தை செய்யணும், பிரியமான சித்தத்தை நான் செய்யணும். அப்படி என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனதை பயிற்றுவிக்க வேண்டும். நம்ம இஷ்டம் செய்வதல்ல. நம்ம மனசில் எல்லாம் நம்ம இஷ்டம்தான் இருக்கு, எல்லாமே இருக்கு, நம்முடைய இஷ்டத்துக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்முடைய இஷ்டம் அல்ல, என் இஷ்டம் அல்ல, உம்முடைய இஷ்டம், என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். அப்படி என்று எந்த ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா நம்ம விருப்பம் போல எதுவுமே நடக்கவில்லை, அங்குதான் பிரச்சனை. நம்ம இஷ்டம் போல ஒன்றுமே நடக்கவில்லை என்பதுதான் பிரச்சனை. நம்ம விரும்பாத காரியம் சில சமயத்திலே நடக்கிறது. அன்றியும் உடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மையாகவே நடக்கிறது அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கா? அப்படியா சொல்லியிருக்கு? இல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கப்பல்ல கொந்தளிப்பு வந்தது யோனாவுக்கு, அது நன்மையாக நடந்ததா? நன்மைக்கு ஏதுவாக நடந்ததா? நன்மைக்கு ஏதுவாக நடந்தது. என்றால் அவனை கொண்டு கர்த்தர் அங்கே நினிவே பட்டணத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். நல்ல கவனிங்க, நான் மோசே சொல்றான் பாருங்க, வேற எத்தனை பேர் இருக்கிறாங்க, சும்மா என்னட்டு வந்து சும்மா தொந்தரவு பண்ணியிருக்காத, சும்மா நீ தான் வரணும், நீ தான் வரணும், நீ தான் வரணும், நான் உன்னை அனுப்புவேன் நீ வா, நான் உன்னை அனுப்புவேன் நீ வா அப்படின்னு சொன்னா வேலைக்கெல்லாம் ஆகாது, வேற யாரை பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னார். ஆண்டவருக்கு உடனே என்ன வந்தது? கோபம் வந்தது. அவருக்கு கோபம் வந்தது.
நீ பிறக்கும் முன்பதாகவே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், தாயின் கற்பத்தில் நீ உண்டாகும் போதாக உன்னை நான் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் எரேமியாவுக்கு சொன்னார். பாருங்க, தெரிந்து கொண்டு சும்மா இருந்தாரு, தெரிந்து கொண்டு நம்ம உலகத்தில் பிறக்க வச்சு அதுக்கு பிறகு என்னெல்லாம் அதுக்காக நமக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமோ எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி 50 வருஷம் எல்லாம் அவர் ரெடி பண்ணிட்டார். இல்லை ஒரு 30 வருஷம் அவங்களெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டார். இப்போ சொல்றீங்க நான் வரமாட்டேன்னா நீ வேற யாரை பார்த்துக்கணும்னா இன்னொருத்தனை புதுசாக ஆண்டவர் என்ன செய்யணும்? அப்புறம் யோசித்து அவனை தெரிந்து கொண்டு அவனுக்காக ஒரு 30 வருஷத்தை அவர் வேஸ்ட் பண்ணணும். 30 வருஷம் வேஸ்ட் பண்ணணும், 50 வருஷம் வேஸ்ட் பண்ணணும். இல்லை, ஒன்றை நான் உருவாக்கி ஒன்றை தான் நான் ரெடி பண்ணி ஒன்றை தான் நான் எதிர்பார்க்குறேன், ஒன்றை தான் நான் நியமிச்சிருக்கேன், நீ தான் வரணும், நீ தான் அந்த வேலையை செய்யணும் அப்படி என்கிறதுல அதான் அவருக்கு பிரச்சனை. ஆகவே தான் சொன்னார், யோனா இல்லைன்னா இன்னொருத்தர் அனுப்பலாமே நினிவேக்கு. நினிவேயில போகணும் அப்படின்ட்டு ஆண்டவர் யாரை தீர்மானித்தார் என்றால் யோனாவை தீர்மானித்தார். யோனாவை எதற்கென்று கர்த்தர் தெரிந்து தாயின் வயிற்றில் உருவாகும் போதாகவே அங்கே அந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் அவனை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவா. ஆகவே உங்களை எங்க எந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி அவர் யோசித்து அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரோ அந்த இடத்துல இருந்து நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் இந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்தனோ, ஏன் தான் இவனுக்கு புருஷனா வந்து மாட்டிக்கிட்டனோ, மனைவியை மாட்டிக்கிட்டனோ, இல்லை, கர்த்தர் உங்களை அந்த இடத்துல நீங்கள் தான் சரியாக அந்த குடும்பத்துக்கு நீங்க வந்தாதான் அந்த குடும்பம் அது குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை எதிர்பார்த்து எங்க வைக்கணுமோ அங்கே வைத்திருக்கிறார். ஆகவே என்ன செய்யணும்னா அதை ஏற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணித்து அந்த வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செய்தால் நிச்சயமாகவே கர்த்தர் சொல்கிறார், உங்களை கொண்டு நான் இருக்கிற இடத்துல அற்புதத்தை செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புடைய. அப்படி இல்லை அப்படின்னா ஆண்டவர் சில சமயத்தில் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அந்த சித்தத்தை உங்கள் மூலமாய் நிறைவேற்றுவதற்காக என்ன செய்யணுமோ, எவ்வளவு புயல் வரணுமோ எல்லாம் வரவழைச்சி மீன் வயிற்றுக்குள்ள கூட அனுப்பி திரும்ப அதை கொண்டு வந்து கரையில அதை கக்கும்படி செய்து அப்புறம் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணணுமா? நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார், நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். ஒரு வியாதி வந்ததுன்னா சில சமயத்தில் அந்த வியாதி வரும்போது யோசிப்போம், இது எதுக்காக வந்தது? அது ஒரு மனம் திரும்புதல் வருகிறது அல்லவா? கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு தோல்வியை ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது அது நன்மைக்கு ஏதுவாகவே மாறுகிறது. கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு மரணமாக இருக்கலாம், கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றுவார். லாசர் மரித்து போன பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இது சம்பவித்தது என்று சொன்னாரே பாருங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் அவர் சில சமயத்தில் தீமை செய்தது போல இருக்கும், ஆனால் அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். தேவசபை எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எழுப்பி நிற்போம். கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் என் சிந்தையில் இருக்கிற குழப்பங்கள், என் சிந்தையில் இருக்கிற மாறுபாடுகள், என் சிந்தையில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் என்னால் சரிப்படுத்த முடியலை அப்படிங்கிறத நாட்கள் கைகளை வைத்து சொல்லுங்க, கைகளை வைத்து சொல்லுங்க. ஆவியானவரே நீர் அசைவாடுவீராக, ஆவியானவரே நீர் அசைவாடுவீராக. ஓமையானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடின வேளையில ஒழுங்கின்மை நீங்கியது, வெறுமை நீங்கியது. உங்களுடைய மனம் அது வெறுமையாக இருக்கிறது, ஒழுங்கின்மையாக இருக்கிறது. இருக்க வேண்டியதான காரியங்கள், நல்ல எண்ணங்கள் உங்களுடைய மனதில் இல்லை. ஒழுங்கினமான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், இச்சையான எண்ணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், பொறாமையான எண்ணங்கள், விரோதமான எண்ணங்கள், பகையான எண்ணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உள்ளத்துல இருக்கும் பொழுது
சுற்றிலும் இருக்கிறவளை பற்றியே நாம குறை பேசி கொண்டிருக்கிறோமே. அவங்க மாறணும், இவங்க மாறணும், அவங்க மாறினால்தான் நல்லா இருக்கும், எனக்கு வாழ முடியும் என்று நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க உங்க மனதை மாற்றுங்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஸ்பீக் பாசிட்டிவ்லி. நேர்மறையான காரியங்களை பேசுங்க. யாரை பற்றியும் தீமையா பேச மாட்டேன், அவங்களுடைய நல்லதை பேசுவேன். ஆமென். அவங்கள பற்றி நல்லதை பேசுவேன். யாரை பற்றி நான் தீமையா பேச மாட்டேன். அவங்களால தான் நான் இப்படி ஆனேன் அப்படின்னு நான் பேச மாட்டேன். ஆண்டவரே, நான் என் மனதை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். ஆவியானவர் இப்பொழுது அசைவாடும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை வைத்து கேளுங்க. ஜலத்தின் மேல் அசைவாடினீர் ஆண்டவரே. அன்றைக்கு பரிசுத்தாவின் அசைவாடின பொழுது ஒழுங்கின்மை மாறினது போல, அங்கே இருள் நீங்கினது போல, உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற இருளை கர்த்தர் இன்றைக்கு இந்த நிமிடத்திலே அவர் மாற்ற விரும்புகிறார். இப்பொழுதே மனதின் இருள் நீங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க மனதில் இருக்கிற குழப்பங்கள் நீங்குகிறது. மன சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர வேண்டும் என்று விரும்புகிறார். சமாதானத்தை இழந்து நிற்கிற தேவனுடைய பிள்ளையே, மறுபடியும் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில உன் மனதிலே சமாதானத்தினால நிறைக்க விரும்புகிறார். விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்த ஆண்டவரே, என் இருதயத்தை, என் மனதை கர்த்தாவே அறிந்திருக்கிறீர். உட்கார்தலை அறிந்திருக்கிறீர், எழுந்திருக்கிறதிலே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னெல்லாம் தவறா சிந்திக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு கசப்பான எண்ணங்கள் இருக்கிறது, என்னால மாற்ற முடியல. ஆவியானவர் அசைவாடுங்க, ஆவியானவர் அசைவாடுங்க, என் மேல் அசைவாடுங்க. நீர் என்ன விடுதலையாக்கணும்ப்பா. என் மனசுக்குள்ளால கவலை ஆட்கொள்ளுகிறது, பாரம். ஓ, என் வாழ்க்கையில திரும்ப திரும்ப நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன் அப்படிங்கிறதான பல எண்ணங்கள், கலக்கம் எனக்குள்ள இருக்கிறது. தகப்பனே, பரலோகத்தில் எனக்காக அநேக வாசஸ்தலங்களை நீ ஏற்படுத்தி இருக்கிறீர். பூலோகத்தில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறீர். எனக்கா அக்கறை உள்ள, கரிசனை உள்ள ஒரு தெய்வம் நீர் என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு கண்களை திறக்கணும். ஓ ஹல்லேலூயா, glory to God. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. glory to Jesus. பரிசுத்தமானவரே, கருணையின் நாள் கடலே, கிருபையின் உறைவிடமே, ஆறுதல் அளிப்பவரே, பரிசுத்தமானவரே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் உறைவிடமே, ஆறுதல் அளிப்பவரே, நானே போதும் எனக்கு, உன் கிருபை போதும் எனக்கு, நானே போதும் எனக்கு, உன் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. என் வாழ்க்கை, என் வாழ்க்கை பயணத்திலே பாருங்கள் சுமக்கும் உள்ளத்தில் பாரத்தோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். தம் கிருபை போதும் எனக்கு. போதாது ஓடிடுவே, தம் கிருபை போதும் எனக்கு. நானே போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு.
கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே கைகளை உயர்த்தி உம் கிருபை போதும் எனக்கு. பரிசுத்தம் பூரணமாகிட விசுவாசம் காத்துக் கொள்ள ஓட்டத்தை மூடித்திடவே தம் கிருபை போதும் எனக்கு. பரிசுத்தம் பூரணமாகிட சொல்லுங்க. விசுவாசம் காத்துக் கொள்ள ஓட்டத்தை மூடித்திடவே தம் கிருபை போதும் எனக்கு. யாரானில் போதும் எனக்கு. உம் கிருபை போதும் எனக்கு. யாரானில் போதும் எனக்கு. உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும். எல்லாம் செய்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.